அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள், என் அன்பிற்கினிய சகோதரர், அவர் மீது இந்த அரசாங்கம் நல்லாட்சி தருகிறோம் சொன்ன சூழல்ல இவ்வளவு பெரிய சட்டவிரோத இந்த பதிவு நடந்த சமயத்துல அமைச்சர் திரு ரமேஷ் அவருடைய உறவினர்கள் தான் இந்த சொத்தை வாங்கினார்கள் என்கின்ற ஒரு கருத்து திரிபை வெளியில கசிய விட்டதுக்கு, பிரச்சாரம் செய்ததுக்கு, அவதூறு பரப்பதற்கு பின்னணியில திமுகவுடைய ஐடி விங் செயல்படுது. திரு விஜய் அவர்கள் நல்லாட்சி தருகிறேன், ஊழலற்ற ஆட்சி தருகிறேங்கிற விஷயத்துல நான் உடன்படுகிறேன். ஆனால் திரு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் 2 தினங்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தார்கள். தவறு நடந்ததை ஒத்துக்கொள்கிறோம், அமைச்சர் லோகேஷ் ஐயாவுடைய வார்த்தை. இவர் திரு ரமேஷ் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் நாங்க இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்க இவ்வளவு லெட்டர் போட்டிருக்கிறோம் சொல்லி அமைச்சர் சொன்னார். நான் திரு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் முன்வைக்கிறேன். அதிகாரிகள் திரு ஜே.சி. மாரிமுத்து, திரு குமரகுருபரன் IAS அவர்கள் எழுதி கொடுத்த விஷயத்தை நீங்கள் தீர ஆய்வு செய்திருக்க வேண்டும். இந்த தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் உடனே இருந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக, இந்த அரசுக்கு விரோதமாக கெட்ட உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய திரு குமரகுருபரன் IAS, திரு மாரிமுத்து அவர்களுடைய தவறான வழிகாட்டுதலால் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். என்னுடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை. திரு அமைச்சர் ரமேஷ் அவர்களே, நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டவிரோதமாக இந்த கோவிலுடைய வருமானத்தை எடுத்து வணிக வளாகம், கல்யாண மண்டபங்கள் கட்டக்கூடாது என்கின்ற விஷயத்தில் 246 கோடி ரூபாய்க்கான அந்த உத்தரவை நீங்கள் அந்த ஆணையை திரும்ப பெற்ற பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்களை நீங்கள் சொல்லிய உடனேயே சேகர்பாபு சொன்ன வார்த்தை, இந்த உத்தரவுகளை போட்டதும் இந்த உத்தரவை திரும்ப பெறுவதற்கான உத்தரவு ஆணை பிறப்பிப்பதும் ஒரே நபர் என்ற வார்த்தையை சொன்னார். அது இந்த நபர் யாருன்னா திரு குமரகுருபரன் IAS தான். அதனால திரு குமரகுருபரன் IAS இந்த துறைக்கு செயலராக இருக்கின்ற வரை இந்த அரசுக்கு கெட்ட பெயரே உருவாகும். சொப்னா IAS ஒருத்தங்களை செக்ரட்டரியா போட்டாங்க. உடனே வீரமணி சொன்னார், இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமணரை கொண்டு இந்த துறையை கையகப்படுத்துறீங்க. ஏன் இதே குற்றச்சாட்டை திரு அமைச்சர் ரமேஷ் மேலேயே வீரமணி சொன்னார். சொப்னா IAS என்கின்றவங்க நேர்மையானவங்க, இந்த துறையில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்துருவாங்கிற அச்சத்தின் வெளிப்பாடாக ஒரு சில இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் தூண்டுதலால அந்த அம்மா பதவிக்கு 3-4 நாட்கள்ல மாற்றப்பட்டாங்க. இப்ப திரு குமரகுருபரன் IAS தான் இந்த 3 துறைக்குமே நான் செயலர்னு சொல்லிட்டேன். நான் சொல்லக்கூடியது சத்தியமான வார்த்தை. இந்த பாருங்க, திரு மாரிமுத்துக்கு என்னைக்கு பதவி உயர்வு கிடைக்குது? 3/7. அவர் பதவி உறுதிப்பாடு 9/7. அப்ப அவருடைய பதவியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த லெட்டர் எல்லாம் கொடுக்கிறார் மாரிமுத்து. அதனால திரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த விஷயத்துல அதிகாரிகள் சொன்னாலும் நீங்கள் தீர ஆராய வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளா நான் முன்வைக்கிறேன். இங்க நீங்க வந்தீங்க, மக்களுக்கு தரிசனத்துக்கெல்லாம் நின்னீங்க, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் மேலும் இந்த திருக்கோயில்ல பல நல்லது செய்ய வேண்டியிருக்கு. இந்த கிரிவீதியை முழுக்க அடைச்சிருக்கிறாங்க. கோர்ட்டு கொடுத்தது, நீதிமன்றம் உத்தரவு என்னன்னா ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், வணிக நோக்கத்தோடு எதுவும் செயல்படக்கூடாது, அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இந்த மக்களுடைய வழித்தடங்களை நீங்க அடைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை. இது 1963 நம்முடைய தீர்மானமும் இருக்கு. அது தவிர்த்து கோர்ட்ல இதை அடைக்கணும்னு சொல்லவே இல்லை. அதனால இந்த அடைக்கப்பட்ட வழித்தடங்களை திறக்க வேண்டும். கிரிவல பாதை இந்த மலை முழுக்க ஏதோ முள்வேலி முகாம் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. மக்களுக்கும் கோவிலுக்குமான உறவுகளை நீங்க அந்நியப்படுத்தாதீங்க. சரி, வணிகம் கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்க ஹோட்டல் நடத்துறீங்க, பஞ்சாமிர்த கடை நடத்துறீங்க, இதே தனிநபர்கள் செய்து அது வணிகம் தானே. அதனால மக்களுடைய விஷயத்தில் நீங்கள் தயவோடு இந்த விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணணுங்கிற வேண்டுகோளை நான் முன் வச்சுக்கிறேன். 3வது, திரு மாரிமுத்து அவர்கள் பதவி உயர்வு பெற்ற உடனேயே அவர் செய்த அளப்பரிய சாதனை எல்லாம் சொல்லி பெரிய விளம்பர பலகைகள் வச்சிருக்கிறாங்க. திரு மாரிமுத்து அவர்கள் ஒரு சாதனையும் செய்யவில்லை. இந்த ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட்டதற்கு நீதிமன்ற உத்தரவு. நான் மாரிமுத்து என்னுடைய இனிய நண்பர் தான். அதே நேரத்தில் அவர் செய்த தவறுகளை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு முருக பக்தனான எனக்கு இருக்கு. ஏன்னா கோயில் பணத்தை சட்டவிரோதமாக ஆண்டிவட்டியில கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கும், கன்னிமந்தியத்துல கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கும், அப்புறம் உத்தமவாளத்துல கட்டுறதுக்கு முயற்சித்த போது அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தவன் நானு. அப்ப கோர்ட்டில் சொல்றாங்க ராம ரவிக்குமாருக்கு அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன பொழுது பக்தராக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானால் வழக்கு தொடுக்கலான்னு மாண்புமிகு நீதியரசர் S.M. சுப்பிரமணியம் ஐயா சொன்னாங்க.
இப்ப திரு மாரிமுத்து அவர்கள் நல்ல மனிதராக இருந்தா என்ன செய்யணும்? இப்ப செல்போன் பேசக்கூடாதுன்னு எங்களை குற்றம் சொல்றாரு. எங்களை மீன்ஸ் பக்தர்களுக்கு தடை, ரைட்? இப்போ பக்தர்களுக்கு செல்போன் தடை விதிக்கிறதுக்கு இந்த உத்தரவு போடக்கூடிய இந்த நிர்வாகம் அதிகாரிகள் கைகளில் செல்போன் இருக்கா இல்லையா? அர்ச்சகர்கள் கைகளில் செல்போன் இருக்கா இல்லையா? அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த தனியார் செக்யூரிட்டி, தனியார் பாதுகாவலர் கையில செல்போன் இருக்கா இல்லையா? ஏன் செல்போனை தடுத்தாங்கன்னு சொன்னா, மேல நடக்கக்கூடிய அநியாயங்களை யாராவது உங்களை போல எங்களை போல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பத்திரிகையாளர் போல செயல்பட்டுவாங்கிற அச்சத்தின் வெளிப்பாடு. நான் செல்போன் கொண்டுட்டு போய் அங்க மேல சாமி கும்பிடணுங்கிற விஷயத்த நான் ஏத்துக்கல. செல்போன் நான் கொண்டு போகல. அதற்கு நீங்க மாற்றா என்ன செய்யணும்னு சொன்னா, மேல படக்கடை இருக்கு, பஞ்சாமிரத கடை இருக்கு, ஆபீஸ் நிர்வாகம் இருக்கு. அந்த போட்டோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாருக்கு டெண்டர் விட்டு அவனுக்கான கால அவகாசம் முடிஞ்சும் அந்த தனியார் போட்டோ எடுத்து வசூல் செய்யக்கூடிய வேலைக்கு தான் நீங்க எங்களை தடை விதிக்கிறீங்க. அதற்கு மாற்றாக மலைக்கோயில்ல செல்போன் டெபாசிட் கவுண்டர், இந்த கைபேசி வைப்பகத்தை ஒண்ணு வச்சா குறைஞ்சு போயிருப்பீங்களா? இடமில்லைன்னு போய் சொல்றாரு நிர்வாகம். யாரு? இதே மாரிமுத்து எனக்கு தெரிவிச்சிருக்கிறார். இன்னொன்னு, நம்முடைய பத்திரிகையாளர் சகோதரர்கள் ஒரு சில பேர் குற்றங்களை அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்து அவங்க மேல புகார் தெரிவிக்கிறீங்க. என்னுடைய கேள்வி, குற்றம் சொல்லுபவன் உங்களுக்கு நண்பனாக நீங்க பாருங்க. பத்திரிகையாளர் தப்பா போட்டுட்டாரு, ஒரு செய்தி நிறுவனம் தவறாக சொல்லிருச்சுன்னு உடனடியாக புகார் தெரிவிக்கக்கூடிய திரு மாரிமுத்து நிர்வாகம், அரசு நிர்வாகம் தான், மாரிமுத்து நிர்வாகம் கிடையாது. ஏன் இந்த 2/7/2026 இப்படி தடை கொடுத்திருக்கேன்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் விட்டுருந்தா இந்த பதிவு நடந்திருக்குமா? சரி, இதுல ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும் குற்றவாளி அல்ல. ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்பு இருந்த அந்த பாலச்சந்தர், அவரை விசாரிக்கணும். ஏன் இது வரைக்கும் இந்த வித்தவனும் வாங்கணும்னு கைது செய்யப்படல? அப்பதான் எனக்கு அழுத்தம் வருது. நேற்று இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சசிகலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆனந்தனுடைய போன் உரையாடலாம் பார்க்கணும். ஆட்சி மாறியும் காட்சி மாறலங்கிற குற்றச்சாட்டை நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, 27/3/2026 இருந்ததும் இதே அதிகாரிகள், புதிய அரசு பதவியேற்ற பிறகும் இருக்கக்கூடிய அவர்கள் இதே அதிகாரிகள் தான். அதனால மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிய செய்திகளின் அடிப்படையில் இந்த வழக்கு செல்லுமையானால் இதுல முக்கியமான அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாட்டுவார்கள் நிதர்சனமான உண்மை. இந்த துறையினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு குமரகுருபரன் IAS அவர்கள் இந்த துறையிலிருந்து மாற்றப்பட வேண்டும், அவரும் விசாரணை வளையத்துக்குள் உட்படுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக நான் தெரிவிக்கிறேன். இந்த 110 கோடி ரூபாய் சொத்தை தூய ஆட்சி தருகிறேன் என்கின்ற அடிப்படையில் வந்த பதவியேற்ற திரு விஜய் ஐயாவுடைய அரசு உரிய விசாரணை செய்து குற்றவாளிகள் எந்த சக்தியாக இருந்தாலும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணுங்கிற வேண்டுகோளை நான் முன்வச்சுக்கிறேன். இரண்டாவது, இந்த முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு 2024 நடத்தினாங்க. இதே மாரிமுத்து இணையாளராக இருந்தார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு இந்த பழனி திருக்கோவிலில் மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் காணிக்க கொடுத்திருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கொடுத்திருக்கிறாங்க, அமைச்சருடைய நேரடி எல்லாம் அந்த நன்கொடை வாங்கி இருக்கிறாங்க. இந்த திருக்கோயில்ல நடந்த இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுல முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த அக்கௌண்ட் விவரத்தை வெளியிடணும். அதுல பெரிய ஊழல் நடந்திருக்குதான் நான் குற்றம் சொல்றேன். எவ்வளவு பணம் வந்துச்சு, மதசார்பற்ற அரசு இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுத்துச்சு, உபயதாரர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க, யார் யாரு கான்ட்ராக்டரு, யார் யாருக்கு பணம் கொடுத்தீங்க, பணம் வாங்கினீங்கிற விஷயத்தை முழுமையாக விசாரணை செய்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்குரிய விசாரணை கமிஷனை மாண்புமிகு அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் ஐயா அவர்கள் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக நான் முன்வைக்கிறேன். இது போன்ற ஊழல்கள் நடக்கும் பட்சத்தில், சட்டவிரோதமாக நடக்கும் பட்சத்தில் நீதி விசாரணை மட்டுமல்ல, இந்த CBCID விசாரணையில எந்த விதமான அரசியல் அழுத்தங்களும் இல்லாமல் விசாரணை நடக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நான் முன்வச்சுக்கிறேன். மூணாவது ஒரு செய்தியை நான் சொல்றேன். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக IAS திரு வினய் அவர்கள் இருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீதிபதியாக ஜுடிஷியல் அத்தாரிட்டி, ஒரு நீதிபதியை HRC கமிஷனரா நியமிக்கணுங்கிறதா இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதி. அந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நீதிபதி ஒருவரை ஆணையராக நியமனம் செய்தால் ஒரு ஜுடிஷியல் பவர், அவற்றை எந்த அரசியல் அழுத்தம் போகாது, பட்சபாதம் இல்லாம, ஒரு சார்பு நிலை இல்லாத, அரசியல் அழுத்தங்கள் இல்லாத ஒரு அருமையான பணி நடக்கும். HRNCக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நீதிபதி ஒருவரை ஆணையராக நியமிக்க வேண்டும். இரண்டாவது, அதற்கு அப்புறம் இந்த துறையிலே பணி செய்து கன்ஃபர்டு அந்த பணி உயர்வு வரக்கூடிய மனிதர்களை நியமிக்கலாம். இது இரண்டாவது சட்டம்.
மூணாவது தான் சொல்லுது, இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய IAS இந்த துறைக்கு செக்ரட்டரியா நியமிக்கலாம், ஆணையரா நியமிக்கலாம்னு வருது. அதனால இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கு முன்வைக்கின்றேன். பழனி கோவிலில் நடந்த சட்டவிரோத இந்த பத்திரப்பதிவுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த பதிவுக்கு காரணமான JP அசோசியேட்ஸ், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட சிவகுமார் வழக்கறிஞர் உள்ளிட்ட நபர்கள் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த பத்திரத்தை, இந்த சொத்தை விற்று நபர் வாங்கிய நபர்கள் சிறைப்படுத்தப்பட வேண்டும். பத்திரத்தினன்று லீவு போட்டுட்டு போன பாலச்சந்தர் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பத்திரப்பதிவுக்காக வந்த ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட மட்டும் குற்றவாளி அல்ல, அவருக்கு உடந்தையாக இருந்த சசிகலா, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், DIG ஆனந்த், துறையினுடைய தலைவர்கள் அனைவருமே கூட்டு குற்றவாளிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் முன்வைக்கின்றேன். இது சம்பந்தமான அனைத்து விஷயம் அரசு கனிவோடு கேட்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க BVR வெங்கடாசலம்னு போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க, நீங்களும் நானும் பார்த்திருக்கேன். சென்னையில நம்ம காங்கிரஸ் ஆபீஸ் பக்கத்துல பார்டர் தோட்டம் இருக்கு. அவர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க, அது ஒரு இஷ்யூ அல்ல. அவங்ககிட்ட இந்த ட்ரஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த தண்டபாணி சுவாமி மடத்தை சார்ந்தவங்க சொல்லக்கூடிய அவங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட எப்ப கொடுக்க முடியாதான்னு சொன்ன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு வழக்கு விஷயங்கள்லாம் வருது. இந்த விஷயம் வந்த பிறகுதான் இந்த HRC தலையிடுது. ஏன்னா ஒரு எந்த நோக்கத்துக்காக இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மீறி பராதீனப்படுத்துதல், இந்த சொத்தை விற்க முயற்சிப்படுகிறது சட்டவிரோதம். அப்ப HRC வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படி மீட்ட சொத்து, இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு மீட்ட சொத்து வித்துருவான்னு தெரிஞ்சும் கூட அங்கே ஜேசியாக இருந்த திரு மாரிமுத்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இதுல உதவி செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அது மட்டுமல்லாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூடுதல் ஆணையர் என்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து அவர் பணி இறக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஆர்டர்லயே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பதவி உயர்வு பெற்ற நபரை எந்தவித முன்னறிவிப்போ அல்லது காரணமோ இன்றி எந்த நேரத்திலும் பணியிலிருந்து நீக்க நியமன அலுவலருக்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, உங்களை இந்த அதிகாரிகள் தவறாக வழிநடத்துகிறார்கள். அவருடைய சொற்களை கேட்க வேண்டும் என்கின்ற மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல இந்த அதிகாரிகள் இந்த அரசுக்கும் அமைச்சருக்கும் அவப்பெயர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை பழனி ஆண்டவன் சாட்சியாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அது CBCID விசாரணைல தெரிய வரும். ஏன்னா இந்த ரெண்டு நபரும் சாதாரண விவசாயிகள். இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய பணம் வந்திருக்குமா தெரியாது. இவங்களுடைய பின்புலத்தை ஆராயணும். ஒண்ணு ஏதாவது அரசியல்வாதிக்கு பினாமியா இருக்கலாம், இல்லாத அரசு அதிகாரிகளுக்கு பினாமியா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த VVR வெங்கடாசலம் அவங்களுக்கு பினாமியா இருக்கலாம். பினாமி யாரா இருந்தா என்ன சாமி, சட்டவிரோதமா வாங்கினவன், சட்டவிரோதமா வித்தவன், அவனுக்கு பின்னணி கூப்பிட்டு சார் நேற்று ஜஸ்டின் மணிகண்டன் மேல FIR போடுறீங்க, கைது செய்ய முற்படுறீங்க, வித்தவனு வாங்கினீங்க ஏன் விட்டீங்க? ஏன் அறநிலையத்துறை அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தல? இதுல JC மிஸ்டர் மாரிமுத்து மேல எந்த காழ்ப்புணர்வும் எனக்கு கிடையாது. எதற்கு எடுத்தாலும் அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகம் ஏன் கொடுக்கல? 5 நாளா நீங்க பழனி கோயிலை பத்தி பெருமையா பேச வச்சது இந்த பின்னணி என்ன? 3ஆம் தேதி பதியுது, 3ஆம் தேதி பதவி உயர்வு, 6ஆம் தேதி பதியுது, உங்களுக்கு 9ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் என் சந்தேகத்தை கிளப்புறேன். இது நியாயம் இருக்கு? நான் சொல்லி இந்த விஷயத்தின் வழியாகத்தான் இந்த வழக்கு பயணிக்கும். அந்த பயணித்த பிறகு அது குற்றவாளி யாராக இருந்தாலும் மாண்புமை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எந்த விதமான தயவுதாட்சியம் இல்லாம அவங்களை தண்டிக்கணுங்கிற வேண்டுகோள் நான் முன் வச்சுக்கிறேன். ஐயா, அதாவது ஆட்சி மாறியும் காட்சி மாறல, ஆட்சி மாறியும் காட்சி மாறல. இதே DIG ஆனந்த், இதே DR சசிகலா, அப்புறம் கீழே பதிவாளர் இருந்திருக்காங்க. திமுகவுக்கு நான் சொல்றேன்னா கள்ள உறவு இருக்கும். இந்த அதிகாரியுடைய போன் உரையாடல்கள்லாம் நீங்க சாட்டு போடணும். யார்கிட்ட பேசுனாங்க, நான் குறிப்பிட்ட தினங்கள்லாம் சொல்றேன்ல, அவங்களுடைய கால் டீடைல் CDR போட்டாச்சுன்னா மாட்டிப்பாங்க. சார் பிரச்சனை யாருன்னு தெரியும். நான் ஒரு உத்தரவு சொல்லாம நீங்க சாதாரண ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பாண்டி போய் வீடு வாங்கன்னு வச்சுக்கோங்க, பதிஞ்சுறீங்களா? நீங்க மேல இருந்து மெசேஜ் வரணும். காந்தி சிரிச்சாத்தான் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். உண்மையா இல்லையா? இது பட்டவர்த்தனமான உண்மை. கடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. கடந்த ஆட்சியில பெரிய சொத்துக்கள் பதியணும்னா மந்திரிட்டு இருந்து மெசேஜ் வரணும். அப்படிதான் நடந்திருக்கு. இதுல அந்த பழனிசாமிங்கிற சார் பதிவாளருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் அன்னைக்கு பார்த்து பதிஞ்சிருந்தா அவ்வளவு பிரச்சனை தெரியாது, மூடி மறைச்சிருப்பாங்க. அவர் ரெஃப்யூஸ் பண்ணதுனாலதான் காலதாமதம் ஆனாலும் கூட இந்த செய்தி வெளியா இருக்கு.